சார் வணக்கம். வணக்கம். இந்த புதுச்சேரி அரசியல் அது என்ன சார், புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு அரசியலாக இருக்குது. இங்கே வந்து 234 தொகுதியை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அங்கே இருக்கிறது நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதி தான் ஒட்டுமொத்த பாப்புலேஷனே பாண்டிச்சேரியில். அங்கே இன்னைக்கு விஜய் போய் பேசினார். விஜயும் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிகே டிஎம்கேன்னு கிளியராக சொல்கிற மாதிரி அங்கே டிவிகேவோட நிலைப்பாடு என்னங்கிறதெல்லாம் சொல்லலை. பொதுவாக அங்கே இருக்க பிரச்சனைகளை பேசிட்டு வந்திருக்காரு. அந்த மாநில அரசியலும் அங்கே டிவிகேவோடைய ரோலும் எப்படி இருக்கும்? அதான் ஒரு வரியில் சொல்லிட்டாரு, புதுச்சேரியில் டிவிகே கொடி பறக்கும்னு சொல்லிட்டாரு. அதில் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. பட் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அதாவது புதுச்சேரியில் வந்து யாருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லலை விஜய். அதுக்கு காரணம் புதுச்சேரி பாலிட்டிக்ஸே ஒரே மர்க்கியாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆட்சியில் இருக்கிறது வந்து என்ஆர் காங்கிரஸ் ப்ளஸ் பாஜக. முதல்வராக ரங்கசாமி இருந்தாலும் கூட உண்மையான அதிகாரங்கள் வந்து பாஜக கையில் தான் இருக்குது. கூடுதலாக கவர்னரும் ஆர்எஸ்எஸ் நாமினி தான். நான் நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயே கவர்னர் எந்த அளவுக்கு பவர் வீல்டு பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்கே மினிஸ்டரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கூட அப்ரூவ் பண்ணுறது வந்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி பர்மிஷன் கொடுத்தாதான். அவர் பேச்சில் கூட சொன்னார் பாருங்க, ஒரு அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணி அவருக்கு மாற்று போட்டு மாதக்கணக்காச்சு, ஆனால் இன்னும் வந்துட்டு அப்ரூவல் வரலை. ஸோ ஒரு பெக்குலியரான யூனியன் டெரிட்டரி பாலிட்டிக்ஸ் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹேண்டில் இருக்குது. அதனால் வந்து இவருடைய கொள்கை எதிரியான பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கிறதால விஜய் வந்து அங்கே பாஜகவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் உள்ளபடியே. பட் ஏமாற்றம் அடைந்து அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். டிசப்பாயிண்டட். அதாவது வந்துங்க, ரங்கசாமி நல்லவராக இருக்கலாம், நட்புள்ளவர்களாக இருக்கலாம். விஜய்க்கும் இவருக்கும் நம்ம புஷி ஆனந்துக்கும் பர்சனல், இவர் புஷி ஆனந்த் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கே போய் கூட அவர் வாழ்த்தினார், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பாலிட்டிக்ஸ்னு வந்துட்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா தான். அதில் தெளிவாக நம்ம இருக்கணும். இப்போ வந்து என்னை பொறுத்தவரையில் ரங்கசாமி இஸ் பிரிசனர் ஆஃப் பிஜேபி. பிஜேபியினுடைய ஒரு சிறை கைதியாக இருக்கார். இப்போ அந்த கவர்மெண்ட்டை வந்து ஓப்பனாக பாராட்டுறது, அதுவும் ஹோம் மினிஸ்ட்ரியை ஒரு பிஜேபியால் நமச்சிவாயம் கையில் வச்சுருக்காரு. அந்த பாராட்டாவது இருந்திருக்கலாம். குறை சொல்ல இடம் இல்லைன்னா கூட நீங்கள் பாராட்டாமல் இருந்திருக்கலாம். இப்போ தமிழ்நாடு போலீஸ் இதை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்கிறது, பாஜக ஹோம் மினிஸ்டர் வச்சுருக்கிற ஒரு மாநிலத்தை ஒரு முன்னுதாரணமாக விஜய் காட்டுறதுன்றது ரொம்ப என்னால் ரசிக்க முடியல. ஏன்னா பாஜக எதிர்ப்பும் திமுக எதிர்ப்பும் எங்களுடைய இரு கண்கள்னு தான் அவங்க சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இன்றைக்கு அவருடைய பேச்சு இருந்தது என்பது எனக்கு ஒரு ஏமாற்றம் அளித்தது. அநேகமாக என்னுடைய ரீடிங் என்னென்னா, என்ஆர் காங்கிரஸ் வந்து தேர்தல் வரையில் பிஜேபியினுடைய கூட்டணியை தொடரும், தவிர்க்க முடியாமல். இல்லைன்னா அவங்க ஆட்சி கவிழ்ந்துடும், முதல்வர் பதவி போயிடும். ஸோ அதை தவிர்ப்பதற்காக he may placate பிஜேபி அப் டு எலெக்ஷன். ஆஃப்டர் எலெக்ஷன் ஆர் டூரிங் எலெக்ஷன் டிவிகேவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி வைப்பாங்க. அட்லீஸ்ட் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிச்சயமாக என்ஆர் காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க முனைவார்கள் என்பதுதான் இன்றைக்கு விஜய் பேச்சில். என்ஆர் காங்கிரஸ் அவர் டச் பண்ணாமல் ஒரு சாஃப்டாக தேங்க்யூ சிஎம் சார் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த அரசியல் தான் கிடைக்குது. ஆனால் இது வந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பட்டு மை டீகோடிங் ஆஃப் இஸ் ஸ்பீச் அந்த புதுச்சேரி பாலிட்டிக்ஸில் இதுதான். மற்றபடி அவர் ஒன்றும் எதுவும் தெளிவாக சொல்லலைங்க. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி பேசணுன்னா, சமீபத்தில் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியாக இருந்துச்சு. அதன்படி பார்க்கும்போது 70 தொகுதிகளில் டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த சர்வே உண்மையானது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல நீங்கள் நம்புறீங்களா அதை? இன்டெலிஜென்ட் பீப்புள் வில் நாட் பிலீவ் தட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஏன்னா அது வந்து மூளையுள்ளவர்கள் யாரும் அதை வந்து நம்ப மாட்டாங்க. அதுவும் இன்டெலிஜென்ஸ் எடுக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் களம் என்பது எப்போ சூடு பிடிக்கும்,
மக்கள் மனநிலை எப்போ அது செட்டில் ஆகும்னா கூட்டணிகள்லாம் உருவாகி தேர்தல் பிரச்சாரம் ஒரு கட்டம் போய் ஒரு 3 வாரம் மேக்சிமம் ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் தான் வந்து ஓரளவுக்கு மக்கள் மனங்களை படிக்க இயலும் யாராலும். இது நம்மளை விட இந்த செஃபாலஜிஸ்ட்டுக்கு சர்வே எடுக்கிறவங்களுக்கு அண்ட் இன்டெலிஜென்ஸ் இவங்க சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா தினமலர் வெளியிட்டிருக்குது. இப்போ தினமலருடைய பேக்ரவுண்டு, அதனுடைய செய்திகளுடைய உண்மைத்தன்மை, கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு போகஸ் நியூஸு பீயிங் ஃப்ளோட்டட் பை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். சிலருடைய தேவைகளுக்காக இதை ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நான் இதை நம்பலை. ஏன்னா உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேர்தல் காலத்துக்கு இன்னும் 5 மாதம் எஃபெக்டிவாக இருக்குது. அதான் சார், இப்போ 70 தொகுதின்ற இடத்துல இருந்தே நான் பேசுகிறேன். இல்லை 70 50 இதை நான் மொத்தமாகவே நடக்கலை. ஏன்னா இல்லை 70ங்கிறது கம்மியாக சொல்கிறேன். ப்ரீமெச்சூர். நோ இது வந்து ப்ரீமெச்சூர், கணிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய சர்வேஸ் பற்றி பேசியிருக்கோம்ல. நீங்கள் சொல்லுவீங்க ஒரு என்ன ஓட்டத்தை அது வெளிப்படுத்துகிறது. என்ன ஓட்டம்னா வச்சுக்கலாம். காற்று எந்த திசையில் அடிக்கிறது, மக்கள் எந்த திசையில் பயணிக்கிறார்கள்னா எடுத்துக்கலாம் ஒழிய நம்பரு பர்சன்டேஜாக போட்டு ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லவே முடியாதுங்க. அன்டில் எலெக்ஷனில் கேம்பெயின் ஒரு கட்டம் போய் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு இப்போ யோசிச்சு பாருங்க, கூட்டணியே முடிவாகலைங்க. இந்த பக்கம் செல்வ பெருந்தகை டீம் போய் இவர் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிச்சு சைலண்டாக விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ காங்கிரஸ் எங்கே இருக்கும், வேறு சில கட்சிகள் எங்கே வரும், டிடிவி எங்கே போவார், பாமக என்ன ஆகும், இப்படி நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஃப்ளூயிட் சிச்சுவேஷன் வாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கும்போது இதில் போய் 70 90 35 38 இழுபறிலாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ ப்ரிமெச்சூர். அதில் வந்து உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நானே இதை பலமுறை சொல்லியிருக்கேன். எந்த பக்கம் திசை காற்று இருக்குதுன்றதுக்கு ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கலாம். எப்படி போகுது அப்போ இன்னைக்கு தேதிக்கு எந்த திசையை நோக்கி போகுது தமிழ்நாடு அரசியல் களம்? இன்றைய திசைக்கு திரு விஜய் அவர்கள் சொன்னது போல் தாவேகா வெர்சஸ் திமுக தான் போயிட்டுருக்கு. அதை தான் இந்த இதில் சோகால்டு சர்வே இன்டெலிஜென்ஸ் சர்வேலேருந்து எடுக்க முடியுது. அதிமுக பாஜக கூட்டணி டிஸ்டன்ட் தேர்டுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. தொங்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 38 தொகுதிகளில் இழுபறி அப்படின்ற மாதிரி. அதே போல் இன்னும் சில டீட்டெயில் அதில் சொல்லியிருக்காங்க. நான் அதை நம்பலை. இருந்தாலும் ஃபார் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் நம்ம டிஸ்கஷனில் வட தமிழ்நாடு சென்னை உள்பட தலித்துகள் வன்னியர்கள் எங்கே அடர்த்தியாக வாழறாங்களோ அங்கெல்லாம் தாவேகாக்கு ஒரு பெரிய லீடு கிடைக்குது அப்படின்றாங்க பாருங்கள். அது விக்கிரவாண்டி மாநாடும் போதே தெரிந்த உண்மை தாங்க. அதுவும் கிவன் த சிச்சுவேஷன் இன் பிஎம்கே, அப்பாவும் பிள்ளையும் அடித்து சண்டை போடுறத பார்த்தா அநேகமாக வன்னியர் பீப்புள் வந்து காட் டிஸ்கஸ்டட். அவங்க வந்து இனிமேல் வந்து அந்த கட்சியை தங்களுக்கு ஒரு காவலராக பார்க்குறாங்களா, அதுக்கு பதிலாக தான் அவங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் தாவக்காக்கு. அதே போல் விசிகாவில் இருந்த இளைஞர்கள்லாம் நீங்கள் கரூர்லேயே பார்த்தீங்கன்னா 41 பேரில் 15 பேருக்கு மேலே தலித்துகள் தான் இறந்தார்கள்னு ஒரு தகவல் வந்தது. இப்போ விசிகாலம்னு ஆட்கள் வந்து இளைஞர்கள் தலித்துகள் வந்து இவருக்கு டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ ஒரு மேலோட்டமாக பார்த்தா அதில் ஒரு உண்மை நிலவரம் இருக்கிறது. ஆனால் அது உண்மை அதுதான் வரும் ஃபைனலாக அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கேம்பெயின் மாற்றும், அலையன்ஸ் எப்படி சேருதுன்றது அது மாற்றும். அதனால் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரலாக சண்டை வந்து யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு கூட இப்போ நான் சொல்ல முடியாது. மெயின் ஃபோக்கஸ் யாருக்கும் சண்டை நடக்கும். ஃபைனலில் 2 டீம் யாரானா திமுக தாவேகான்றத முன்னா நம்ம இப்போ அதுலேருந்து அந்த ஒரு சிறிய உண்மையை மட்டும் எடுத்துக்கலாம். மற்ற எதையும் நான் எடுத்துக்க தயாராக இல்லை. கொஞ்சம் அகில இந்திய அளவில் போனோன்னா பார்லிமெண்ட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி எஸ்ஐஆர் பற்றியும் பேசியிருக்காரு. நேற்று வந்தே மாதரம் தொடர்பான அந்த விவாதத்தில் பிரதமர் பேசியிருக்காரு. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? ஒரு ஆரோக்கியமான போக்கு இருக்கிறதா பார்க்குறீங்களா? அதாவதுங்க மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், மக்களுக்கு
தேவையான பிரச்சனைகள், குறிப்பாக வந்து இன்றைக்கி டெல்லி தலைநகரம், அந்த தலைநகரத்தில் காற்று என்பது அளவுக்கு அதிகமாக, அதாவது பெர்மிசபிள் லெவல்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே கூட அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஐடியல் லெவல் இருக்காது. இந்த பெரிய ஜங்ஷன்லலாம் நீங்கள் போனீங்கன்னா, பாண்டி பஜார், டி நகர், அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாசு. ஆனால் டெல்லியில் வந்து உயிர் வாழவே வந்து தகுதி இல்லாத அளவுக்கு காற்று மாசுபட்டிருக்கு நாட்டின் தலைநகரத்தில். யாரோ ஒருத்தர் ரொம்ப நியூயார்க் டைம்ஸில் தான், அமெரிக்க பத்திரிகை நாளிதழில் ஃப்ரண்ட்டில் படத்தை போட்டு டெல்லி, இந்தியன் கேபிட்டல் டெல்லி இஸ், அதாவது மூச்சுக்கு திணறிட்டு இருக்குதுன்னு போடுறாங்க. அதாவது மூச்சு விடுறதுக்கு அந்த மக்கள் திணறாங்கன்னு. ஒரு நம்ம தான் வல்லரசு ஆகணும், அடுத்தது 2047 விக்ஷித் பாரத் எல்லாம் நம்ம டயலாக் அடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அடிப்படையான விஷயம், மக்கள் வந்து உயிர் வாழ சுத்த தண்ணி வேணும், காற்று வரணும். இன்றைக்கி பணக்காரர்கள்லாம் என்னென்னா டெல்லியில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வச்சிட்டு இருக்காங்களாம், ஆக்சிஜன் அந்த நல்ல காற்று வர்ற மாதிரி. மரத்தடியில் வாழறவன், பிளாட்பாரத்தில் வாழறவன் அன்றாடம் காட்சிகள்லாம் என்ன ஆவாங்க யோசித்து பாருங்கள். அது ஸ்லோ பாய்சன் மாதிரி வாழ்நாளை குறைத்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ இதை பற்றி டெல்லியிலையும் இப்போ வந்து பாஜக சர்க்கார் தான் இருக்குது. ஒன்றியத்தில் 11 வருஷமாக பாஜக சர்க்கார். வார் ஃபூட்டிங்கில் அதை பற்றி பேசியிருக்கணுமா வேணாமா? பாராளுமன்றம், நாடாளுமன்றம் என்பது நாட்டு மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக, விவாதித்து தீர்வுகளை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தானுங்களே. ஆனால் அங்கே பாருங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 வருஷம் ஆச்சு, ரைட், அதை கொண்டாடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம பாரம்பரியம், தேச விடுதலை போராட்டத்தில் நம்ம தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படின்னு தமிழில் அதை கூட பிரதமர் சுட்டி காட்டியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் தாயின் மணிக்கொடி, தேசபக்தி காலத்தில் விடுதலை போராட்டம் நிறைய தேசபக்தி பாடல்கள்லாம் வந்தது. ஸோ விடுதலை பற்றி நம்ம வந்து எப்பவுமே அதை நினைவு கூற வேண்டியது, விடுதலைக்காக போராடியவர்கள் தியாகத்தை நினைவு கூற வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரீ இந்தியனாக இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய தியாகம்தான். அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இன்றைக்கி அதனுடைய தேவை என்ன? நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அளவுக்கு அந்த பாடல் பிரச்சனையானா எனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஆனால் மோடி போன்றவர்களுக்கு எது தேவையாக இருக்குதுன்னா இது மாதிரி பெரிஃபெரியல் இஷ்யூஸ் தான். அதாவது மையமாக மக்களை பாதிக்கிற வேலையில்லா திண்டாட்டம், எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயங்கள், அப்புறம் 65 லட்சம் ஒரு ஸ்டேட்டில் ஆளை எடுக்கிறான், இப்போ தமிழ்நாட்டில் 35 லட்சம் பேரை விடுபடுறான். இது மாதிரியான மையமான பிரச்சனைகளை, டெல்லி காற்று மாசு ஆகிருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசாமல் 150 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு பாட்டை கொண்டாடுங்க, வேணாம் இல்லை. அதுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம், டிபேட் என்பதற்கு 2 நாள் 1 நாள் அலாட் பண்ணி பிரைம் மினிஸ்டரே இங்கே துவக்குவாராம், அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் அமித்ஷா துவக்குவாரன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் வந்து டைவர்ஷனரி பாலிட்டிக்ஸ் தான். ரியல் இஷ்யூஸ்லேருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பாடல் சுதந்திரத்துக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றாரு. நான் ஒரே ஒரு கேள்வி ஆசிய இந்தியன் நான் கேட்க விரும்புகிறேன். சுதந்திர போராட்டத்தில் பாஜக கட்சியினுடைய அதனுடைய முன்னாலே அமைப்பான பாரதிய ஜனசங்குடைய RSS தலைவர்களுடைய ரோல் என்ன? ஏன்னா RSS 1925 ஃபார்ம் ஆயிடுச்சு. RSS தலைவர்கள், பாரதிய ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சி, இவங்க யாருக்காவது சுதந்திர போராட்ட பாரம்பரியம் இருக்கா? இவங்க காங்கிரஸ்காரர் வல்லபாய் பட்டேலை தான் தூக்கி வச்சுக்கிட்டு அப்ரோப்ரியேட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்காரர் ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், காந்தி கொலைக்கு அப்புறம் RSS பேன் பண்ணவர் அவரை போயிட்டு அவரு தான் தேசபக்தர். அப்போ நேரு என்ன? காந்தியை ஒத்துக்க மாட்டாங்க, நேரு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்தே பாரதம், வந்தே மாதரம் பாடல் வந்து சுதந்திரத்துக்காக ரோல் பிளே பண்ணிச்சான். எவ்வளோ பேர் செத்தான் சுதந்திர போராட்டத்துக்கு. நம்ம தலைவர் காமராஜர் 9 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு, நேரு 9 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்காரு, காந்தி எண்ணற்ற தியாகம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஆளை பிஜேபியோ RSSஓ ஜனசங்கமோ காட்ட சொல்லுங்க.
அப்போ தேசப்பற்று, தியாகம், விடுதலை வரலாறுலாம் டயலாக் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ தேவை மேற்கு வங்காள எலெக்ஷன். அங்கே வந்து வங்காள மொழி அந்த வந்தே மாதர பாடலை ஒரு பல்லவியை எடுத்துட்டாரான் நேரு. எப்போ எடுத்தாரு, ஏன் எடுத்தாரு, ஏன் முஸ்லீம் லீக்குடைய இதுக்கு வந்து பணிஞ்சு எடுத்தார்னு இப்போ ஒரு நாட்டின் பிரதமர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை எதிரி மாதிரி காட்டுறது. இதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கீதையை வந்து 5 லட்சம் பேர் உட்காந்து கீதையை நாங்கள் படிக்கிறோன்றது. அப்புறம் அதுக்கு போட்டியாக ஒரு ஆள் கிளம்பி இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெளியேற்றினாலே பாபர் மசூதியை கட்டுவேன், நான் குரானை 1 லட்சம் பேரை வச்சு படிக்க வைப்பேன்றது. அப்போ மத ரீதியாக இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதோ தமிழ்நாட்டில், அது இந்தியா பூரா பண்ணுறாங்க. அதுவும் எலெக்ஷன் நடக்கிற இடங்கள்லாம் இவங்க இதை தொடராங்கன்றதை தவிர இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த வந்தே மாதர பாடல் என்ன அவசியம்? இது வந்து பியூர்லி, அதாவது தெய்வமே தவறு செய்தால் அப்படின்ற மாதிரி தான். ஒரு அரசாங்கம் கான்ஸ்டியூஷன் படி உறுதிமொழி எடுத்திருக்கு, எல்லா மக்களும் சமமாக பாவிப்பேன்னு. அந்த அரசாங்கத்தில் பிரதமராக இருக்கிறவரே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களை எதிரி போல சித்தரிப்பதும், அவங்க வந்து இந்தியாவுக்கு தேவைப்படாதவர்கள் என்று சித்தரிப்பதும் இந்த நாட்டின் எதிர்காலம் பற்றி எனக்கு ரொம்ப கவலை உண்டாக்குது. இது வந்து சட்டப்பூர்வமாக ஆயிடுச்சு. இப்போ சொல்லுவேன் இல்லை, நான் அடிக்கடி இப்போ லஞ்சம் வாங்கிறது வந்து யாரும் தப்புன்றது இல்லை. ஜெயச்சந்திரன் ரொம்ப நல்ல மனுஷங்க, என்ன நாணயமான, என்னங்க காசு வாங்கினா செஞ்சு கொடுத்துருவாருங்க. அதாவது காசு வாங்கிறதே தப்புன்ற காலத்துலேருந்து போய் இப்போ நாடு முன்னேற்றம் அடைந்து காசு வாங்கினா செய்யாமல் ஏமாத்துறாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி டிரைவர் கண்டக்டருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றி தானே இப்போ வந்து அவர் ஜெயிலுக்கெல்லாம் போய் மந்திரி பதவி இழந்தார். இப்போ அதனால் ஜனங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா டாலரன்ஸ் லெவல், லஞ்சம் வாங்கிறது கொடுக்கறது தப்புன்னு போய் இல்லை லஞ்சம் வாங்கினாலும் செஞ்சிடுவாருங்க. இதுதான் நாணயம், நாணயத்தின் அளவுகோல். அப்போ அதுபோல் இன்றைக்கி மத துவேஷம், பிற மதத்தினரை வந்து எதிர்ப்பது, அவமானப்படுத்துவது, இதெல்லாம் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் மாதிரி நார்மல், நியர் நார்மல் ஆயிடுச்சு இந்தியாவில். இது ரொம்ப பயங்கரமான விஷயங்க. மதம் வந்துங்க எப்போ வந்து when we mix religion with politics or we mix politics with religion, finished. democracy, constitution, secularism எல்லாமே காலி. அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஒரு எல்லா இஷ்யூவும் அவங்க எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னா, இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா என்ன உறுதிமொழி கொடுத்தாரு, ரோடுகள் போடுவேன், பீகாரில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன்ல, சீதா மாதாவுக்கு கோயில் கட்டுவேன்றாரு. இப்போ ராமருக்கு கோயில் கட்டுறது, சீதாவுக்கு கோயில் கட்டுறது, இருக்கிற மசூதியை இடிக்கிறது, இதுதான் ஆட்சியாளர்கள் கடமைனா அவங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அந்த அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே நடக்கிறாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது, பல்வேறு மீடியா வேடிக்கை பார்க்குது. அப்போ இது ஒரு நார்மல் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ பிற மதத்தினரை நாம் வந்து திட்டுறதோ அவங்கள துன்புறுத்துவதோ ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்ற அளவுக்கு நாணயமான ஆளுங்க, இந்து மாதிரி இருக்காங்க, இந்துவாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, வடநாட்டிலலாம் நான் அடிக்கடி போகிறதால வணக்கம் நமஸ்காரம்லாம் இல்லை, இப்போ ஜெய் ஸ்ரீராம், இதுதான் குட் மார்னிங். அப்போது அந்த மக்கள் உள்ளங்களில், மனதுகளில் இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். நமக்கு இல்லாத பேக்ரவுண்ட். ஏன் சவுத் இந்தியா வந்து இப்படி ஒரு மத நல்லிணக்கமாக இருக்குது, நார்த் இந்தியாவில் வந்து ஏன் எல்லாம் இவ்வளோ மத ரீதியாக இருக்கிறார்களுக்கு? வட இந்தியாவை தான் படையெடுத்தாங்க முகலாய மன்னர்கள். அது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அட்டாக், பாகிஸ்தான் அட்டாக்கையும் ஃபேஸ் பண்ணது பூரா பார்த்தீங்கன்னா மெயின்லி வட இந்தியா தான். அப்போ அவர்களுக்கு இனம் தெரியாத முஸ்லீம் எதிர்ப்பு என்பது அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு இருக்குது. கோயிலை இடித்தாங்க, அதை பண்ணாங்கன்னு. அப்போ அதை ரொம்ப லாபகமாக எடுத்து இந்துக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு நான் தான் இருக்கிறேன், இந்துக்களை காப்பாற்றும் ஒரே கட்சி பாஜக. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பாஜக தமிழ்நாட்டுக்கு ஏன்டா டைரெக்டாக இறங்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே ஏதோ ஒரு தீபம் ஏற்றணும், ஒருத்தர் போகிறார், கேஸு, அது அவருடைய உரிமை, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது, அதுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க, ரைட்டு. நயினார் நாகேந்திரன் நெல்லையிலேருந்து திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் வந்து ஏங்க அரெஸ்ட் ஆகுறாரு? இஸ் ஏ பிஜேபி பிரசிடென்ட், வாட் இஸ் இஸ் ரோல்?
அவருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை தான் நான் சொல்கிறேன். மதத்தை கலக்கிறாங்க, அரசியலில் ஜாதியை கலக்கிறாங்க. அப்போ மக்களை வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் தேர்தலில் வாக்களிப்பதற்கு பதிலாக நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், அந்த அடிப்படையில் போனால் இது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கல. ஸோ பாராளுமன்றம் நவடேஸ் இட் ஹஸ் பிகம் ஏ டாக்கிங் ஷாப். முன்னால் டிபேட்டிங் ஷாப்பாக இருந்தது நேரு பீரியட்லலாம். இப்போ வந்து 43 செகண்டில் 4 லேபர் கோட் பில்லை பாஸ் பண்ணிடுச்சு பார்லிமெண்ட். 29 தொழிலாளர் சட்டங்கள் வந்து பல 1926 போட்டிருக்காங்க 96 வரைக்கும். அத்தனை வருஷத்து சட்டங்களையும் மடித்து 4 ஆக்கி 4 லேபர் கோடுன்னு சொல்லி அதை நாடாளுமன்றத்தில் 43 செகண்ட், நாட் ஈவன் 1 மினிட். இப்போ உழைப்பாளி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கணிசமானவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வேலை நேரம், நைட் ஷிஃப்ட்டு, அவங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் எல்லாத்தையும் காலி பண்ணுற ஒரு விஷயத்தை விவாதம் பண்ண இல்லை. நவடேஸ் பார்லிமெண்ட்டில் எந்த விவாதம் எது மேலேயும் நடத்துறதில்ல. குரூப் மெஜாரிட்டி இருக்குது, பெரும்பான்மை இருக்குன்றதுக்காக விவாதமே இல்லாமன்னா பாராளுமன்றத்தில் விவாதிச்சா தானேங்க எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது அது கருத்தை அகாமடேட் பண்ணிக்கலாம். ரூலிங் பார்ட்டிக்கு வந்து இப்போ நான் கேட்குறேன், எனக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மோடி பல தவறுகள் செய்து 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார். மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. ராஜ்யசபாவில் ஓட்டுக்கு கேட்டுட்டு இருக்காங்க, குரல் ஓட்டில் போயிடுச்சுன்னு சபாநாயகர் அநியாயமாக அதை வந்து நிறைவேற்றிட்டார். ஆனால் 1 வருஷம் விவசாயிகள் போராடினாங்க. 700 பேர் செத்தாங்க, வயசானவங்க, குளிரில், மழையில், வெயிலில். வேறு வழி இல்லாமல் ஆல் பவர்ஃபுல் மோடி ஹாஸ் டு வித்ட்ரா ஹிஸ் ஆக்ட்ஸ். அவசரமாக அப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையா, அல்டிமேட்டாக எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அதுதான் அங்கே நிறைவேற போகுது, சட்டமாக போகுது. ஆனால் கருத்தை கூட கேட்க மாட்டேன், அதை சில செகண்டில் பாஸ் பண்ணிடுவேன்னா அப்போ த பர்பஸ் வெரி பர்பஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு கொஸ்டின் ஆகிடுச்சா? எதுக்கு பாராளுமன்றம்? பிரதமர் வரமாட்டார், பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கும்போது ஃபாரின் டூரில் இருப்பார், பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்லேயே இருப்பார், ஆனால் உள்ளே வரமாட்டார். அவர் பேசும்போது இப்போ விஜய் மேலே வந்தார்ல கேரவான்லேருந்து, அவர் பேசும்போது வந்தார், பேசி முடித்தவொன்னே 11 நிமிஷம் விஜய் கேரவானுக்கு போயிட்டார். அதுபோல் மோடியும் பார்த்தீங்கன்னா அவர் ரூம்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வராரு, பேசிட்டு போயிடுறாரு. எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுகிறாரு, மற்ற கட்சி உறுப்பினர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க மாட்டேன். அப்போ ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி சட்டங்களை உருவாக்க வேண்டும், மக்களின் ஆதார பிரச்சனைகளை பேச வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் முதல் ஒரு 50 வருஷம் இருந்தது பாருங்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம். அதெல்லாம் இன்றைக்கி அறவே இல்லாமல் போயிருக்கு. இது கவலை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற ஒரு டிபேட் நடக்குது. திமுகவோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சாலும் இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் சந்திச்சதுனால அங்கே ஒரு சலசலப்பு இன்னும் நீடிக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போனதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் மேலே காங்கிரஸ் நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தனிப்பட்ட சந்திப்புன்னு கடந்து போயிடலாமா, இல்லை கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா? அது ஃபஸ்ட்டு பால் நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் திஸ் கண்ட்ரி. நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நம்புகிறோமோ நம்பலையோ, திஸ் இஸ் எ ஃபேக்ட். ஏன்னா இந்தியாவை நீண்ட காலமாக ஆண்ட கட்சி, அதுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எது மத்திய தலைமைக்கோ காங்கிரஸ் மேலிடத்துக்கோ தெரியாமல் எதுவும் நடக்கலை. இப்போ விஜய் அமைச்சதும் அவங்களுக்கு தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி போனதும் தெரியும். குழுவை அவங்க தானே அமைச்சாங்க, அவங்களுக்கு தெரியறது இல்லை, அவங்க தானே குழு அமைச்சாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் இஸ் சென்டிங் எ ஸ்ட்ராங் மெசேஜ் டு டிஎம்கே. அதாவது எங்களை மரியாதையாக நடத்துங்க, எங்களை கண்ணியத்தோடு நடத்துங்க, எங்களை வந்து எங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை, உங்களை விட்டால் நாதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இன்சல்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு போக்கிடம் இருக்குது. ஏதோ அதிமுக இல்லை, இப்போ பாஜகவோட போயிடுச்சு, ஆகவே ஆப்ஷன் க்ளோஸ்டு காங்கிரஸுக்கு, நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி எங்களை வந்து கண்ணியக்குறைவாக நடத்துனீங்கன்னா எங்களுக்கு we have got another option in டிவிக்கு. ஆமாம், அது ரொம்ப நாளாகவே திறந்து இருக்குது. அச்சா, அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்
டெலிபரேட்டாக காங்கிரஸ் மேலிடம் தருகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன விஷயம், தாவேக்கால இருக்கிறவங்களே விஜயை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் போய் நேராக பேச முடியுன்றது எனக்கு தெரியல. விஜய் விரும்பினா அவங்க யாரானாலும் போய் பார்க்கலாம், நாஞ்சில் சம்பத்தாக இருந்தாலும் பார்க்கலாம், யாராக இருந்தாலும். ஆனால் விஜய் விரும்பாமல் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம யாராவது பார்க்க முடியுமா? அந்த கட்சியிலேயே முடியாது. அப்படி இருக்கும்போது டெல்லியிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் நேராக வந்து பனையூருக்கு போய் விஜய்கிட்ட பேசிட்டு போனார். போனது மட்டும் இல்லை, வெளியே வந்து பத்திரிகை கிட்ட நாங்கள் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் பற்றி பேசணும், இல்லை பின்ன மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸை பற்றியே பேசியிருப்பார். அப்போது நான் எதுக்கு இதை சீரியஸாக சொல்கிறேன்னா, விஜயை ஒருத்தருக்கு பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் விஜய் கொடுக்குறாருன்னா அவர் வந்து இவர் யார், எதுக்காக வருகிறார், ஒர்த் சீயிங்கா அப்படின்லாம் அவர் கணக்கு போட மாட்டாரா? அவர் எப்படியாப்பட்ட பர்சனாலிட்டி நமக்கு தெரியும். அப்போ டெல்லியிலேருந்து அவருக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கோம், அவரை வராரு, நீங்கள் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்காமல் நிச்சயமாக பிரவீன் சக்கரவர்த்தி டைரெக்டாக அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குகிற அளவுக்கு கிடையாதுங்க. ஸோ திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் வித் த ஃபுல் நாலேஜ் அண்ட் பர்மிஷன் ஆஃப் தி ஹை கமாண்ட் ராகுல் காந்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸுடைய அந்த ஒர்க்கிங் பேட்டர்னை கணக்கிட்டவன் என்ற முறையில். இங்கே என்னன்னா, செல்வ பெருந்தகைக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ, அங்கே ஏதோ ஸ்கிராப்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு, தொழில் வியாபாரம் நடக்குது. அது திமுக ஆட்சியில் ஆட்சியாளர்கள் அவருக்கு நிறைய உதவுறாங்க. ஏதோ உதவுறாங்கன்னா 1 கோடி 2 கோடி இல்லை, 100 கோடிகள் டெண்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஒர்க்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, செல்வ பெருந்தகை திமுக ஆட்சி தொடர்ந்தால்தான் தன்னுடைய வியாபாரம் வணிகம் தொடரும். அவருடைய ஆங்கிள்லேருந்து பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தன் நலன். அவர் தலைவராக மறந்துட்டார், தான் வந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மறந்துட்டார். செல்வ பெருந்தகைக்கு நல்லது, காங்கிரஸுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் மேலிடம் வந்துங்க அப்படி பார்க்காது. மேலிடத்துக்கு இப்போ திமுகவோடு இருப்பதால் என்ன நன்மை, கூட்டணி தொடர்வதால் என்ன நன்மை, விஜய்கிட்ட போனால் என்ன நன்மை என்ன தீமைன்னு அவங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போடுவாங்க. அதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ விஜய் நமக்கே தெரியும், திமுகவால் கும்மிடி பூண்டியை தாண்டினா காங்கிரஸுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இன்ஃபேக்ட் லயபிலிட்டியாக தான் இருக்குது. திமுகவினுடைய பல கருத்துக்களை பாஜக அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே நார்த் இந்தியா பூரா ஒரு 10 ஸ்டேட்டில் காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுது. அது எடுபடுது. என்ன சொல்லுதுன்னா, இவங்களோட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த பசுவை கொண்டு வந்து தென்னை மரத்தில் கட்டிடுவாங்க தெரியுமா? தென்னை மரத்தை பற்றி இது கதை எழுதுறான்னா கடைசியில் எல்லாத்தையும் எழுதி பசுவை கொண்டு வந்து கட்டுவாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி பாஜக காங்கிரஸை எப்படி அங்கே டீல் பண்ணுதுன்னா, திமுக தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே மக்களுக்கு எதிராக சொல்லி இது ஒரு லயபிலிட்டி தான். தமிழ்நாட்டுக்கு வெளியே காங்கிரஸுக்கு டிஎம்கே இஸ் எ லயபிலிட்டி. ஆனால் விஜய் எடுங்களேன், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, டு சம் எக்ஸ்டென்ட் ஆந்திரா தெலுங்கானா, டு சம் எக்ஸ்டென்ட் கர்நாடகா. ஸோ என்டையர் சவுத் இந்தியாவிலே வந்து காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய நபராக விஜய் இருக்கிறார். இப்போ காங்கிரஸுக்கு வின் சிச்சுவேஷன். இப்போ இதுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகிற பிரச்சனை இல்லை இல்லையா, முதலுக்கே மோசம் போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ கேரளாவில் 10 வருஷமாக இடதுசாரிகள் இருக்காங்க, அங்கே ஆட்சியை பிடிச்சே ஆகணும். புதுச்சேரியில் மீண்ட சொர்க்கம், ரங்கசாமி கட்சியை உடைச்சிட்டு போய் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்போ அங்கே காங்கிரஸ் திருப்பி ரீகெயின் பண்ணோம். தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி வந்து மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறேன்றாரு. இப்போ திமுக என்ன சொல்லுது, நாங்கள் அத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம், அவங்க சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும், யார் கொடுக்கறது சீட்டாகுது, யார் கொடுக்கறது வந்து எம்எல்ஏவாகுதுன்றதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதே திமுக 2 எம்எல்ஏ மட்டுமே ஜெயித்த காலத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு எம்பி கூட இல்லாமல் இருந்த காலத்தையும் பார்த்துருக்குறோம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் அவங்க வந்து ஒன்று தெளிவாக இருக்காங்க, எங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தான், டிஎம்கே தான், உங்கள் கூட நாங்கள் கூட்டணியில் இருக்க விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் நீங்கள் என்ன செஞ்சாலும் குட்டுப்பட்டுக்கிட்டு நாங்கள் உங்கள் கூடவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, எங்களுக்கு ஒரு ஓப்பன் டோர் இருக்குது, எஸ்கேப் ரூட் இருக்குது அப்படின்னு காட்டுற ஒரு மெசேஜை அனுப்புகிறாங்க.
இது புரிஞ்சுக்கிட்டு திமுக ஒழுங்காக இருந்தால் நல்லது. இல்லைன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் மே ஆப்ட் ஃபார் விஜய். வாட் இஸ் ராங் அவங்களுக்கு? இங்கே அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டு இப்போ எந்த அளவுக்கு அசிங்கம் ஆயிடுச்சுன்னா, விசிக தலைவர் வன்னியார் சொல்கிறார், திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சி நாங்கள் தான்றாரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? காங்கிரஸை விட நாங்கள் பலமான கட்சி தமிழ்நாட்டுன்றார். அது உண்மையான உண்மை இல்லை. இவங்க 1.25% 1.5% தான். யானை படுத்தாலும் குதிரை மட்டும்னு காங்கிரஸுக்கு 5% ஆவரேஜாக இருக்கு. 2வது, காங்கிரஸ் ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணோம். காங்கிரஸ் உங்கள் கூட இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மதசார்பற்ற முகம். அது இதுவரையில் பிஜேகே ஆர்எஸ்எஸோட எந்த விதமான கூட்டணி இந்தியாவில் வைக்காத ஒரே கட்சி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு சாய்ஸஸ் இருக்குங்க. அதை அது இன்னைக்கு ப்ளே பண்ணுது. இது பார்கெனிங் இதுவாக கூட இருக்கலாம். சீட்டு அதிகமாக எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். அவங்க இன்னும் டிஎம்கே கமிட்டியே போடல. இவங்க எதுக்கு போய் பார்த்தாங்கன்னு தெரில. நார்மலாக கட்சிகள் கமிட்டி போட்டுறோம், அந்த கமிட்டிகள் தான் பேசும். ஆனால் இவங்க போனாங்க, டீ வாங்கி கொடுத்தாரு, அவர் டீ குடிச்சிட்டு இவங்க வந்துட்டாங்க. கட்சி இன்னும் கமிட்டி போடல, போன பிறகு வாங்க அப்படின்னு போட்ட பிறகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்வ பெருந்தகையின் அவசரம் எனக்கு புரிகிறது. அதே போல் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்ததில் அவருக்கு அன்னாயின்ஸும் எனக்கு புரியுது. பட் ஆனால் அதுக்காக இஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் ஒன்லி, எனி டைம் ஈ கேன் பி அவுஸ்டட். நாளைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே கார்த்திக் சிதம்பரம் தான் 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து தமிழ்நாடு பிரசிடென்ட்னா அதுதான் முடிஞ்சுது. பிகாஸ் தே வர் நெவர் எலெக்டட் பை கிராஸ் ரூட் பீப்புள், எல்லாமே நாமினேட்டட் தான். அப்படி இருக்கிறவர் நான் தலைமையை விளக்கம் கேட்பேன், மேலிடத்தில் எப்படி அவர் அனுப்பிச்சாங்கன்னு கேட்பான்லாம் பேசுகிறதெல்லாம் நியர் பிராவடாவை தான் எனக்கு தெரியுது தவிர யதார்த்தம் இல்லை. மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்தியா பாலிட்டிக்ஸை பார்ப்பாங்க. இவருக்கு ஸ்ரீபெரும்பூர் கான்ஸ்டுவன்சிக்கு நம்ம பற்ற நம்ம கிராப்பு இதுதான் பார்ப்பாரு. அந்த லெவலில் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லையா? அதனால் எனக்கு என்னவோ காங்கிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி, எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க நிதானமான முடிவு தான் எடுப்பாங்க. அவசரப்பட்டு நீஜர்க் டிசிஷன் வாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸை வச்சு கொள்ள வேண்டியது திமுகவுக்கு இன்றைக்கி மிக மிக தேவை. காங்கிரஸுக்கு திமுகவை விட நாடாளுமன்ற தேர்தல்னால் அது வேறு நிலைப்பாடு. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுகவை விட திமுகவுக்கு காங்கிரஸின் தேவை மிக மிக அதிகம். அதை அவங்க சரியாக ரீட் பண்ணாமல் இந்த மெசேஜை ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அப்புறம் டஃப்பாக ஆகிடும் எலெக்ஷன். நன்றி சார். ஓகே.